மேடம் நீங்கள் கொடுத்த ஆர்டர் மேடம். இது எடுத்துகிட்டு வரதா இவ்வளோ நேரமா? இல்லை மேடம், டிராஃபிக்காக இருந்துச்சு மேடம். பாப்பா கொடுத்துறாதி. இது யாரு? இது என் பொண்ணு மேடம். பொண்ணை கூட்டிட்டு ஊர் சுற்றி காமிச்சிட்டு சாவகாசமாக வரியா? பொம்பளை தானே நீ, வீட்டில் இருக்க வேண்டியது தானே. உனக்கு எதுக்கு இந்த டெலிவரி வேலைலாம்? இல்லை மேடம், வீட்டு கஷ்டம்தான் மேடம். உன்னை சொல்லி குத்தம் இல்லை, இந்த டெலிவரிக்காரங்களை சொல்லணும். பொம்பளைங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துட்ருக்கான் பாரு. மேடம் ஒரு சின்ன உதவி மேடம். என்ன உதவி? டிப்ஸ் வேணுமா? அதெல்லாம் இல்லை மேடம், அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போனேன் மேடம். என் பொண்ணுக்கும் எனக்கும் ரொம்ப நேரமாக அடக்கிட்டு இருக்கேன் மேடம். ப்ளீஸ் மேடம். வா, என் நடு வீட்டில் வந்து போ. வா, நீ வந்து பாத்ரூம் போகிறதுக்கு தான் நான் இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கிறேன். அங்கே போ, ஏதாவது பப்ளிக் பாத்ரூம் இருக்கும், அங்கே போய் போ. நீ வாடி, பசிக்குது, போகலாம். ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வரேன். அக்கா இங்கே உள்ள வாங்கக்கா, பாப்பா எல்லாமே எனக்கு சொன்னா. வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மேடம் பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். இல்லை சொல்கிற பேச்சு கேளுங்க, இது நம்ம வீடு தான், வாங்க. இல்லை மேடம், 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டார் மேடம், வேற ஒரு பொம்பளையோட. இந்த பொண்ணை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேடம். அதனால தான் நான் இந்த வேலை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் பாத்ரூம் போனேன் மேடம். ஒரு ஆள் கைப்பிடிச்சி இழுத்துட்டோம் மேடம். என் பொண்ணு நானும் ரொம்ப பயந்துட்டோம் மேடம். ரொம்ப நேரமாக அடக்கி வச்சிருக்கேன். ஒரு பொம்பளை கூட உதவி செய்யலைன்னா அப்புறம் எப்படி மேடம்? அதனால தான் அவங்க கிட்ட கேட்டேன் மேடம். அவங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டாங்க மேடம். இங்கே அழாதீங்க அக்கா. ஏய் நில்லுங்க, யாரு கேட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ள வந்தீங்க? அக்கா நீங்கள் உள்ளே போங்க, யார் என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். போங்க.